ஆலயத்திற்கு அருகிலுள்ள மிகச்சிறந்த பிரார்த்தனை க்ஷேத்திரம் மோதகம் என்னும் கிராமம். இந்த கிராமத்திலே பெருமாள் ஸ்ரீ கோபால் சுவாமி என்ற திருநாமத்தோடு எழுந்தருளியிருக்கின்றார். சதுர்புஜங்களோடும் சங்கு சக்கரதாரியாக வாசுதேவ ஸ்வரூபமாக பெருமாள் எழுந்தருளியிருக்கின்றார். பெருமாளுக்கு திருநாமம் கோபால் சுவாமி. இந்த பெருமாளுடைய இந்த ஸ்தலத்திற்கு திருநாமம் ஸ்ரீ கோபால் சுவாமி மலை. செங்குத்தான சிறிய மலையிலே ஸ்ரீதேவி பூமிதேவி சகிதனாக பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே எழுந்தருளியிருக்கின்றார். ஏராளமான மக்களுக்கு குலதெய்வமாகவும் சிறந்த பிரார்த்தனை க்ஷேத்திரமாகவும் திகழக்கூடிய இந்த கோபால் சுவாமி மலை என்னும் இந்த ஸ்தலத்திலே பெருமாள் மற்றொரு சன்னதியிலே உபசன்னதியாக சயன திருக்கோலத்திலே எழுந்திருக்கின்றார். ஸ்ரீதேவி பூமிதேவி இரண்டு நாய்ச்சிமார்களும் பெருமாளுக்கு பணிவிடை செய்ய பன்னக மிருது கல்பசாயியாக சேஷசாயியாக பகவான் சயனம் பண்ணி கொண்டிருக்கின்றார். இங்கே பெருமாளுடைய திருமேனி பரிஷ்காரம் என்னும் திருமேனி கைங்கரிய திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. மிகச்சிறந்த பிரார்த்தனை ஸ்தலமாகவும் எண்ணற்ற மக்களுக்கு குலதெய்வமாகவும் திகழக்கூடிய இந்த கோபால் சுவாமி மலை பெருமாள் மிக வரப்பிரசாதியான பெருமாள். இங்கே எழுந்தருள் இருக்கின்ற மூலவர் மிக அழகாக அழகியான் தானே அறிவுருவம் தானே என்று அழகுக்கெல்லாம் அழகு செய்யக்கூடிய சௌந்தரிய ரூபத்திலே அழகிய சிலா திருமேனியாக எழுந்தருள் இருக்கின்றார். இந்த உபசன்னதியிலே பெருமாள் ரங்கநாதனாக சயனம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ரங்கபதியான பெருமாள் சன்னதியிலே பெருமாளுக்கு அனவரதமும் கைங்கரியம் பண்ணக்கூடிய வேதாத்மாவான கிருணன் அதோடு எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சமாகவும் சேவை சாதிக்கின்றார். கற்பக விருட்சமும் வேதாத்மாவான கிருடனும் அதுபோல ஸ்ரீதேவி பூமிதேவி பிராட்டிமார்களும் எம்பெருமான் சன்னதியிலே அழகிய சுதா திருமேனியாக எழுந்தருளி உள்ளார்கள். இந்த எம்பெருமானுடைய திவ்ய சன்னதி பக்தர்களாலே ஜீர்ணோத்தாரணம் செய்யப்படுகிறது. வருகிற ஆனி மாசத்திலே பெருமாள் மகா சம்பரோட்சணம் கண்டருள இருக்கிறார். இந்த எம்பெருமானுடைய திருவருளாலே எல்லோரும் சகல நலன்களையும் பெற்று பரம்பரை பரம்பரை பரம்பரையாக பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம் என்பதான மிக உயர்ந்த பெயர்களை பெற்று திகழ வேண்டுமாய், இந்த அனுகிரகங்களை பண்ண வேண்டுமாய் சுவாமி எம்பெருமானார் திருவடிகளிலே பிரார்த்திக்கிறோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.